வணக்கம். தீபாவளி வீக்கெண்ட் அப்போ ரிலீஸ் ஆகி தெலுங்கில் ஹிட்டான படம் தான் இந்த கா. ஒரு வாரம் கழிச்சு தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நான் பார்க்கல, போஸ்டர் பார்க்கல, என்ன ஜானர் படம் கூட எனக்கு தெரியாது. ஆனால் நண்பர்கள் குரூப்பில் இந்த படத்தை பற்றி கொஞ்சம் அந்த பேர் அடிபட்டு இருந்துச்சு. ரிவ்யூஸும் பாசிட்டிவாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. தலா பரத்வாஜ் ரங்கன் வேறு ரிவ்யூ போஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ ரிவ்யூ நம்ம படிக்க வேணாம், படத்தை பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ போஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் இதை படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ படத்தை போய் பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த கா இந்த உலகத்துக்கு சொல்ல வர விஷயம் என்ன, அது என்டர்டெய்னிங்காக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கா படத்தோடைய ஆரம்பத்தில் ஒரு இருட்டு ரூமில் வினோதமான ஒரு டிவைஸை 2 பேர் கொண்டு வந்து ஒரு டேபிளில் வைக்கிறாங்க. அந்த 2 பேரோட லீடர் மாதிரி ஒருத்தர் வராரு. இவங்க 3 பேருமே மாஸ்க் போட்டு முகத்தை கம்ப்ளீட்டாக மறைச்சிருக்காங்க. அந்த லீடர் ஒரு சீட்டை கொடுக்குறாரு. அதில் 2 பேருடைய பேர் எழுதிருக்கு. இவங்களை எப்படியா தூக்கிடுவாங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றாரு. அவங்க போயிட்டு அவங்கள தூக்கிட்டு வர போறாங்க. ஒரு கிராமத்தில் ஹீரோ கிரண் அப்பாவரம் அடிபட்டு கிடக்கிறாரு. இவரை அந்த 2 பேர் தூக்கிட்டு இருக்கும்போது தன்வீராம் இதை பார்த்துடுறாங்க. அவங்களையும் அந்த 2 பேர் தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த 2 பேரையும் டார்க்கான ஒரு செல் மாதிரி ஒரு இடத்துல பக்கத்து செல்லை அடைச்சி வச்சிருக்காங்க. எதுக்காக அவங்க இவங்களை தூக்கிட்டு வந்தாங்க, எதுக்காக இந்த மாதிரி ஒரு செல்லை அடைச்சி வச்சிருக்காங்க, தூக்கிட்டு வந்தவங்க யாரு, அவங்களுடைய லீடர் யாரு, இவங்களுடைய தேவை என்ன, இதெல்லாம் தான் இந்த கா. ஹீரோ கிரண் அப்பாவரம் தன்னுடைய பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஃப்ரீக்வெண்ட்டாக அமெச்சூர் ஜோனுக்கு அப்பப்போ போயிட்டு வராரு. ஸ்டில் ஒரு ப்ராமிசிங்கான எதிர்காலம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம். இவரை தவிர படத்தில் வேற நடிகர்களுக்கு நடிக்க வேண்டிய அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ், கேரக்டர் ரைட்டிங்லாம் எதுவும் இல்லை. தன்வீராம் பார்க்க பரிதாபமாக இருக்க வேண்டிய ஒரு கேரக்டரில் பர்ஃபெக்டாக இருக்காங்க. அவங்களுக்கு கூட படத்தில் பெரிய வேலை இல்லைன்னு தான் சொல்லணும். அச்சுத் குமார் ஹீரோயின், நயன் சரிகா, சரண்யா பிரதீப், அஜய்னி, இன்னும் சிலரும் படத்தில் இருக்காங்க. விஸ்வாஸ் டேனியல், சதீஷ் ரெட்டின்னு 2 சினிமாட்டோகிராஃபர்ஸ் சிஜியோட கலந்து கிருஷ்ணகிரிங்கிற அந்த ஊரை இவங்க காட்டியிருக்கிறது ரொம்ப நல்லாவே இருந்தது. கிராமத்து போர்ஷன்ஸில் தெலுங்கு மசாலா படத்துக்கான கலர்ஃபுல் டோன்லையும், செல் உள்ள நடக்கிற அந்த போர்ஷன்ஸில் த்ரில்லர் படத்துக்கான டோன்லையும் காட்சிகள் எடுக்கப்பட்ட விதம் எஃபெக்டிவாகவே இருந்துச்சு. சாம் சிஎஸோடைய பின்னணி இசை படத்தை கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். முதல் சீன்ல இருந்தே மிஸ்டீரியஸான ஒரு டோன்ல கன்வின்சிங்கா கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இயக்குனர்கள் சுஜித்தும் சந்தீப்பும். கேரக்டர்ஸோடைய தோற்றம், ஒரு வினோதமான டிவைஸ், அதோட எஃபெக்ட், நான் லீனியர் நரேஷன், வித்தியாசமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கூட செட் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவும் இருக்கு. பட் இது படத்தில் ஒரே ஒரு பார்ட் தான். ஒன்ஸ் ஹீரோடைய கதைன்னு படத்துடைய மெயின் ட்ராக் ஆரம்பமாகும் போது ஜெனரிக்கான ஒரு ஜோனுக்கு தான் கதை போகுது. 70s நடக்கிற கதை பீரியட் செட்டிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாலுமே கூட இந்த காட்சிகளுடைய ஸ்டேஜிங்கும் கூட 70s படங்கள் மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு பிரச்சனையாக தான் இருந்தது. பட் இந்த மெயின் ட்ராக்ல ஹீரோடைய கேரக்டரைசேஷன், அந்த கேரக்டருடைய ஒரு தப்பான பழக்கத்தை வச்சு கதையில கான்ஃபிளிக்ட்டை கொண்டு வந்த விதம், ஊர்ல காணாம போற பெண்களுடைய மர்மம்னு சஸ்பென்ஸ் ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணிடுறாங்க. இன்டர்வல் பாயிண்ட்ல வந்த அந்த ட்விஸ்ட் நிஜமாவே அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்தது. தென் செகண்ட் ஹாஃப்ல ஒரு பாயிண்ட் வரைக்கும் கூட பெருசா நம்மளை எதுவும் கெஸ் பண்ணாம விடாம தான் கதை நகருது. ஆனா எங்கேயுமே பெருசா போரும் அடிக்கல அப்படிங்கிறது படத்துடைய முக்கியமான பிளஸ். செகண்ட் ஹாஃப்ல அந்த கிராமத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு பின்னால இருக்கிற மர்மம் என்ன அப்படிங்கிறது ரிவீல் ஆகும்போது அது பெருசா எனக்கு இம்ப்ரெசிவா தெரியல. என்னடா இது பழைய தெலுங்கு படம் மாதிரி ஆயிடுச்சு, இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்களேன்னு கொஞ்சம் ஏமாத்தமாகவும் இருந்துச்சு. ஆனா அங்கதான் வருது படத்துடைய முக்கியமான ஃபைனல் ட்விஸ்ட். ட்விஸ்ட்னு கூட சொல்ல முடியாது, ஒரு ரிவீல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். டோட்டலாக நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவை மாற்றி போடுற மாதிரியான ஒரு மொமெண்ட்னு நம்ம வச்சுக்கலாம். அதை இந்த ரிவீல் நிஜமாவே செம்ம தாட், செம்ம எக்ஸிகியூஷன். முன்னாடி நடந்த விஷயங்களை இந்த ரிவீலோட கனெக்ட் பண்ண விதமும் செம்மையா இருந்தது. ஆன் த டவுன் சைடு ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண அந்த 70s படங்கள் மாதிரியான மேக்கிங் ஒரு பிரச்சனை. ஒட்டுமொத்த கிராமத்திலேயே ஹீரோயின் மட்டும் ஏன் ஃபுல் மேக்கப்போட சுத்திட்டு இருக்காங்கிறதுக்கு இயக்குனர்கள் எந்த விளக்கமும் சொல்ல, அவங்க மட்டும் தெரிஞ்ச ரகசியம் போல. அண்ட் ஹீரோவை தவிர மற்ற கேரக்டர்ஸ் ரொம்ப சுமாராக எழுதப்பட்டிருக்காங்க. அந்த முக்கியமாக தன்வீராம் கேரக்டரும் ஒரு முக்கியமான கேரக்டர் தான். பட் அவங்களே கூட பெருசாக மனசில் நிற்கல. ஹீரோடைய பழக்கத்தை வச்சு தான் கதையில் முக்கியமான விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது சில இடங்களில் கொஞ்சம் கன்வீனியன்ட் ரைடிங் மாதிரி தெரிஞ்சது. அண்ட் அந்த ஆஸ்பெக்ட் ரொம்ப நேரம் செகண்டரி எலிமெண்ட் மாதிரியே ஃபீல் ஆச்சு. அதுதான் கதையோடைய முக்கியமான எலிமெண்ட்ன்ற மாதிரி அப்புறம் தான் வருது. அப்படி வரப்போகுதுன்னா இன்னும் கூட சுவாரஸ்யமாக ப்ராப்பராக கதைக்குள்ளே கொண்டு வந்திருக்கலான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. படத்தில் எனக்கு ரொம்ப ஆக்வர்டாக ரொம்ப ஃபன்னியாகவும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கதைக்கு வாக்கா ஹீரோ டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருப்பார் படத்தில். இது படத்தில் நிறைய தடவை நடக்கும். ஏன்னா ஒரு முக்கியமான அட்ரஸை பற்றி ஹீரோ தேடிட்டு வருவார். அது ஒரு மர்மம்ன்ற மாதிரி நம்மளுக்கு பில்டப் கொடுத்துருப்பாங்க. அது தேடிட்டு வரும்போது கரெக்டாக ஹீரோயின் யார்கிட்ட பேசுறது ஒட்டு கேட்டு திடீர்னு ரொமான்டிக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாரு, டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவார். அப்போ அந்த தேடல் அது அவ்வளோதான். தென் ஹீரோயினுக்கு ஏதோ ஆபத்து வரும்போது அப்படி இன்ஸ்டிங்க்லாம் பதறி அடிச்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டே போவார். அவங்க இவருடைய பேரை சொல்லி கோயிலில் ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே இந்த பக்கம் தன்னுடைய நாய்கிட்ட திரும்பி ரொமான்டிக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்போ அவர் வந்தார் இல்லையா, அந்த ஹீரோயினுக்கான பிரச்சனை நாய்கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பிரச்சனையில் மாட்டிடுவாங்க. தென் இன்னொரு சீனில் ஹீரோ ஒரு லெட்டரை டீகோட் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் வரும். ஹீரோ அந்த லெட்டரை டீகோட் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அப்பா வந்துருவார். உடனே அந்த லெட்டர் ஓரமாக வச்சுட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாரு. இன்னும் சில சீன்ஸ் கழிச்சு தான் அப்போ டிஸ்ட்ராக்ட் ஆனது இப்போ ஞாபகம் வந்து லெட்டரை டீகோட் பண்ணோம்ல அப்படின்னு லெட்டரை கையில் எடுப்பார். இது மாதிரியான விஷயங்கள்லாம் எதை மனசில் வச்சு எழுதுனாங்க அப்படிங்கிறது சுத்தமாக புரியல. மொத்தத்தில் இந்த கா சில குறைகள் இருந்தாலும் நிஜமாவே எனக்கு ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக தான் தெரிஞ்சது. விருபாக்ஷா,
மங்களவாரம், அந்த கன்னடாவில் வந்து பிளிங்க் மாதிரி நம்ம ஊர் சென்சிபிலிட்டிஸுக்கு ரூட்டடான ஒரு மிஸ்ட்ரி ஃபேண்டசி ஜானரில் படம். வித்தியாசமான படங்கள் என்டர்டெய்னிங்காகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படத்தையும் ஒரு சாம்பிளாக சொல்லலாம். விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். படம் சென்னையில் சப்டைட்டில்ஸோட தான் ப்ளே ஆகுது. அண்ட் இன்டென்ஸான காட்சிகள், செக்ஷுவல் அண்ட் நார்மல் வயலன்ஸுக்காக இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கான படம் இல்லை.